ஃப்ரீயான ஜியோ ஹாட்ஸ்டாரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு ஏர்டெல் யூஸராக இருந்தால் போதும், உங்கள்கிட்ட ஒரு ஏர்டெல் சிம் இருந்தால் போதும், ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கேயே பார்த்தீங்கன்னா பேனர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜியோ ஹாட்ஸ்டார் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷனை. இதை நீங்கள் ரிவார்டு ஆப்ஷன்லையும் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பேனர் வந்து டேப் பண்ணாலே போதுமானது. இந்த ரிவார்ட்ஸுக்கு டேரெக்டாக அவங்களை கூப்பிட்டு போயிரும் சொல்லலாம். அங்கே ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலான டேட்டாவும் வந்து கொடுக்க போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு 1 GB டேட்டா, கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 60 டேஸ் போகிறீங்க அப்படின்னா 2 GB இல்லை 3 GB டேட்டா, அண்ட் பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 GB இல்லை 8 GB டேட்டா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கரண்ட் ரீசார்ஜை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த வகையான ரிவார்ட்ஸோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வேர்ஸ்டேலாம் பல பேருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஐபிஎல் லவர்ஸ் வந்து கவர்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இந்த வகையான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிளாக அதை டேப் பண்ணி கிளைம் நவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கிளைம் நவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா உங்களோட டேட்டா வவுச்சராக ஆட் ஆயிரும். கூடவே உங்களோட ஜியோ ஹாட்ஸ்டார் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு ஜியோ ஹாட்ஸ்டார் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த சேம் நம்பரில் அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் ஆயிரும்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்கான எல்லா வகையான மேட்சையும் பார்க்க முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ரீம் ஆகிற எல்லா வகையான வெப் சீரிஸ், மூவிஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா லைவ் டிவிஸ் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும். தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஏர்டெலோட இன்னும் அடிஷ்னல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும். என்ன அங்கே பஃபரிங் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படின்னா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் மட்டுமே சார்ந்திருக்கனாலையும் இந்த ஆப்போட லேகன்சி இல்லாத பிரச்சனைகளாலையும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஷோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஐபிஎல் லவர்ஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ போகிற சீசன் நல்லா இருக்கா, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரிஞ்சுப்போம். ஒரு சின்ன ஃபன்னான கான்வர்சேஷன் ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.